வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் மசாலா டீ ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல மழை சீசன், நல்ல குளிர் சீசனாக இருக்குது. இது ஒரு மசாலா டீயை நல்லா வச்சு சூடாக சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். சளிக்கு, தொண்டைக்கு ரொம்ப நல்ல இதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மசாலா டீ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார் இலை, 15 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி இலை, ஒரு 15 ஏலக்காய், ஒரு 1/4 துண்டு அளவுக்கு ஜாதிக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு திப்பிலி. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இதில் எல்லா மசாலா பொருட்களையும் போட்டு வறுத்தெடுத்துடலாம், சுக்கு தவிர. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லேசாக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். நல்ல மணம் வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதில் கொட்டி ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி சுக்கை உடைச்சிட்டு இது சைடில் இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் நம்ம நீக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நீக்கி விட்டுட்டு லேசாக தட்டிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லேசாக தட்டிட்டு நம்ம இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசாக வறுத்து எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. நம்ம இதை தனியாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டீ தூளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குளிர்காலம் மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து நம்ம டீ போட்டு கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும், சளிக்கு நல்லாயிருக்கும், செரிமானமின்மை, நல்லா பசி எடுக்கும், தலைவலி நீங்கும். இந்த மாதிரி எல்லா மூலிகையும் இருக்குது. வாங்க இப்போ டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். டீ போட்டிருக்கு. பாத்திரம் வச்சு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா டீ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா டீ கொதிச்சிருச்சு. நான் இப்போ சுவைக்கு ஏற்ப நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சாதாரண நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரை எதுவானாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதி வந்தால் போதும், கரைஞ்சிரும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்முடைய மசாலா டீ ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்ல மனமாக கலகலன்னு இருக்குது.
இதே போல் இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.